இந்த பிளசண்டா தான் தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் அவங்களோட உடம்புல இருக்க கழிவையும் நீக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளசண்டா அதாவது இதை நஞ்சுக்கொடின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த நஞ்சுக்கொடி வந்து கர்ப்பப்பை சுவரில் எங்கே வேணாலும் ஒட்டியிருக்கலாம், முன்னாடி பின்னாடி பக்கவாட்டில் அப்படின்ட்டு வகைப்படுத்துகிறாங்க டாக்டர்லாம். இதைத்தான் ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு சொல்கிறாங்க. இது உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே இருக்கும். பிளசண்டாவோட பொசிஷன் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா குழந்தையோட ஆரோக்கியத்தை கெடுக்கும். பிளசண்டா கீழே இறங்கினாலும் பிரச்சனை தான், மேலே ஏறினாலும் பிரச்சனை தான். கர்ப்பப்பை உச்சுவரில் ஒட்டிக்கிட்டு வளரும் இந்த பிளசண்டா. உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்கறது. இந்த நஞ்சுக்கொடி எப்படி இருக்கும்னா ரொம்ப தட்டையாகவும் வட்ட வடிவமாகவும் பழுப்பு நிறத்துலையும் ஒரு குஷன் போல் இருக்கலாம். நஞ்சுக்கொடியோட முக்கியமான வேலை என்னென்னா தாயிடம் இருந்து குழந்தைக்கு தேவையான உணவையும் அவங்கக்கிட்ட இருந்து ஆக்சிஜனையும் அனுப்புது. குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய கழிவை வந்து தாயின் இரத்த ஓட்டத்திற்கு அனுப்புது. குழந்தை சுவாசிக்க தேவையான வாயுவை உருவாக்குகிறது. உங்கள் கர்ப்பத்தை தக்க வைக்க தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய இந்த நஞ்சுக்கொடி தேவைப்படுது. பிளசண்டா பொசிஷன் எப்படி வேறுபடுத்துகிறாங்கன்னா கர்ப்பப்பை சுவரில் எங்கே ஒட்டியிருக்கோ அதை பார்த்து வேறுபடுத்துகிறாங்க. முன் நஞ்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டீரியர் பிளசண்டா அப்படின்றது கர்ப்பப்பையில் முன்புற சுவற்றில் இணைஞ்சிருக்கும். இது மிகவும் பொதுவானது, எல்லாத்துக்குமே இருக்கிறது தான்.